கதையோட ஆரம்பத்துல ஒரு மர்மமான நபர் பெட்ரோல்லாம் ஊத்தி ஒரு பர்ட்டிகுலர் இடத்த கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஒரு வீட்ல மெய்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல. ஸோ அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் பண்றதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சின்ன பசங்களோட அப்பா வீட்டுக்கு வருவாரா. வந்தவர் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வச்சு, சரி நீ சொன்ன மாதிரி உன் பேரை நான் ஜூலின்னு கூப்பிட்டா இல்லைன்னா உன்னோட பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஜெனிஃபர்னு கூப்பிடணுமான்னு கேட்பாங்களா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு பயம் வந்துடும். ஸோ போலியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் இந்த இடத்துல அவ வேலை வாங்கியிருந்திருக்கா போல. தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு வேலை வாங்கினதுங்கிறது ஒரு சிவியரான கிரைம். கண்டிப்பா போலீஸுக்கு நான் பிடிச்சு கொடுப்பேங்கிற மாதிரி அந்த அப்பங்காரன் ஒத்த கால நின்னா கெஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வேஷ் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதே நேரத்தில் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ரிவர்ல கர்ட் அப்படிங்கிற ஒரு பையனை அவங்க அப்பா நிறைய பிசினஸ் மீட்டிங்க்குலாம் நடுவில் ரொம்ப நாளா அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இப்படி போட்டிங் கூட்டு வந்திருக்காரா. ஆனா கொஞ்ச நேரம் கூட அவங்க சிரிச்சு பேசல. அதுக்குள்ளேயுமே அவங்க அப்பாவுக்கு லைக் கால்ஸ் மேல கால்ஸா வர ஆரம்பிக்குது. பேரலா ஒரு பெயிண்டிங் கேலரியில டாக்டர் கூப்பருங்கிற ஒருத்தர் சும்மா ஏதோ ஒரு விண்மில்ல உறைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் பெயிண்டிங்கை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா பதற ஆரம்பிச்சிடும். ஆன்சைட்டி அட்டாக்லாம் வர மாதிரி தெரிய ஓரமா வந்து மருந்துல எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவங்கள மாதிரியே இன்னொரு பக்கம் ஒரு சைனாக்காரனை காட்டுறாங்க. ரீசெண்டா தான் அவங்க பாட்டிமாவா இழந்திருக்கான் போல. அவங்களோட கடைசி ஆசை நிறைவேற்றுற விதமா இந்த ஊருக்கு வந்திருக்கான். இப்போ அதுவே இந்த போட்டோகிராஃபி ரிலேட்டடான ஒரு கம்பெனில ஒரு லேடி வேலை கேட்டு வந்திருக்காங்க. வேலைலாம் இருக்கு, ஆனா அந்த வேலைக்கு நீ திறமைசாலைன்னு எனக்கு தெரியல, உன்னோட போர்ட்ஃபோலியோங்கிறது பத்தல. ரீசெண்டா எங்களோட கிளைண்ட் சில பேருக்கு இந்த விண்மில்லாம் இருக்குதுல்ல, இந்த காற்றாலை அது ரிலேட்டடான ஒரு கேட்டலாக் ஒன்று கிரியேட் பண்ண போறாங்களாமா. ஸோ உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ இந்த காற்றாலைகளை போட்டோ எடுத்துட்டு வா, அதை பேஸ் பண்ணி உன்னை நாங்க ரெக்ரூட் பண்றதா வேணாமான்னு முடிவு பண்றோம்னு சொல்லுவாங்க. இந்த லேடியா நம்ம போட்டோகிராஃபர் லேடின்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு ரெட் லைட் ஏரியால ஜாக்கி அப்படிங்கிற ஒரு நபரை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னமாமே கண்ணி கழியாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறியான்னு அவனுக்குன்னு ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பி விடுவாங்களா. ஆனா ரூம்குள்ள போனோன்னே அவனை கண்ணை கட்டி விட்ட காரணத்தாலே அவனோட மற்ற சென்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஹைப்பர்ல இருக்கும். அங்க ரூம்ல ஓடுற அந்த டேபிள் ஃபேன் சத்தம்லாம் இதை ஹெலிகாப்டர் ஓடுற சத்தம் மாதிரி தெரிய அவ்வளவுதான் போர்ல ஒரு சோல்ஜரா இருந்திருப்பான் போல. அந்த ட்ராமா ட்ரிகர் ஆகி அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து வெளியில எஸ்கேப் ஆகுறான். இப்படி ஓடி வரும்போது அந்த பகுதியில தான் நம்ம ஹீரோயினுமே உலாவிட்டு இருக்கிறா போல. அந்த இடத்துல போலீஸ் வேன்லாம் போறத பார்த்தோன்னே ஆஹா ஓனருக்கு எது நம்மள போலீஸ் கிட்ட கோர்த்து விட்டு இருந்திருப்பானோன்னு ஹீரோயின் பயந்து பயந்து அன்னைக்கு நைட் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்கி இருந்திருப்பா. காலையில எழுந்திருச்சோன்னே ஏதோ ஒரு மாத்திரை வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து 2 போட்டுட்டு இன்னைக்கு எப்படி நாளை ஓட்டுறதுன்னு அவ யோசிக்கும் போதே அங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க எல்லாரும் ஏதாவது கவர்மெண்ட் ஐடி வச்சிருக்காங்களான்னு போலீஸ் செக் பண்ண வருவாங்க போல. அவங்கள பார்த்தோன்னே மறுபடியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. எங்க போறதுன்னு தெரியலன்னு சுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டூர் பஸ் ஒன்று இருக்கிறத பாக்குறாளா. ஓகே டூர் போறாங்களா, நம்மளும் அதில் ஏறிடலான்ட்டு கிட்ட போனா டிரைவர் டிக்கெட் எடுங்கன்னு கேக்குறாங்க. இவளும் டிக்கெட் ஏதோ முன்கூடியே புக் பண்ண மாதிரி டிக்கெட் இங்க தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஆக்டிங்க போடுவாளா. ஆனா அவ நடிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டிரைவரும் பரவாயில்ல சில டைம் பாவக்காரங்களுக்கும் சங்கதியில இடம் இருக்கு, உள்ள போய் உட்காருங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அவளும் ஒரு சீட்ல போய் உட்காரும் போது தான் தெரியுது ஆரம்பத்துல இருந்து சில கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சாங்களே அவங்க மட்டும்தான் அந்த பஸ்லயே இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கதைங்கிறது நெதர்லாண்ட்ல தான் நடக்குது. நெதர்லாண்ட்ல இருக்கிற ஹாலாண்டுங்கிற ஒரு பகுதியில தான் விண்மில்லாம் நிறைய இருக்குது. அதை பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த காற்றாலைகளை பத்தின தகவல்களை சொல்லிட்டே தான் அந்த டிரைவர் இவங்க எல்லாரையுமே பஸ்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஸ்பெசிபிக்கா சொல்லுவாரு, கடவுள் வேணா இந்த உலகத்தை உருவாக்கி இருந்திருக்கலாம், ஆனா ஹாலாண்ட டச் மக்கள் தான் உருவாக்குனாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த விண்மில்ல விசிட் பண்றதுக்காகவும் போயிருந்திருக்காங்க. பார்த்தா எல்லாருமே கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் ஜாக்கி மட்டும் சரக்கு அடிச்சுட்டு போதையில உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்க. சரி ஒரு ஆசாமி எதுக்கு எழுப்பிட்டேன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஜாக்கி பையன் சும்மா ஒரு ஆக்டிங் தான் போட்டிருக்கான் போல. எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனோட மொபைல்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்ப அந்த பஸ் டிரைவர் தான் எங்களுக்கு டூர் கைடும் போல. ஸோ அவரே உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த விண்மில்களை பத்தி அந்த காற்றாலைங்களை பத்தின சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினுமே கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இருந்தாலும் கொஞ்ச நேரம் போக போக அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே அந்த விண்மிலோட டாப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்லாம் வாங்கிட்டு அப்படியே மாத்திரையெல்லாம் போடலான்னு எடுத்தா மாத்திரை இல்ல. பின்னாடியே ஃபர்தரா சுத்தி காட்டுறதுக்காக மத்த எல்லாரையுமே அந்த டிரைவர் கூட்டு வந்திருப்பாங்களா. அதுல அந்த கர்ட்டோட அப்பா போட்டோ எடுங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட மொபைல் கொடுத்தா ஐயோ போயாங்கிற மாதிரி ஹீரோயின் போயிருவா. யார் போட்டோன்னு சொன்னது ஏதோ நான் எடுக்கிறேங்கிற மாதிரி நம்ம போட்டோகிராஃபர் லேடி தான் முன்னாடி வந்துகிட்டு அவங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கலான்னு இருந்தா அதுக்குள்ள கர்ட்டோட அப்பாவுக்கு ஏதோ கால் வர அவர் கால் பேசுறதுக்காக போயிருவாரா. உன் வழி என்னன்னு எனக்கு புரியுதுங்கிற மாதிரி அந்த கர்ட்டை பார்த்து இந்த போட்டோகிராஃபர் லேடி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வேன்ல ஏறதுக்காக வரும்போது அந்த ஜாக்கி சுறுசுறுப்பா போன் பேசிக்கிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மட்டையா இருந்தாங்கிற மாதிரி ஹீரோயின் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தோன்னே இவ சடனா திரும்பிக்கும் போது இவ பேக்ல இருந்து அந்த மாத்திரை டப்பா கீழே விழுந்துருது.
அதை அந்த டாக்டர் கூப்பர் தான் எடுத்து கொடுக்குறாரா. அப்போ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்ச ஹீரோயினும் என்ன தலை செமையா பண்ற ஏதாவது ஆர்டிஸ்டான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு யூரோப் ஆள் மாதிரியே தெரியலையே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா இல்ல நானும் யூரோப் தான், இங்க ஹங்கேரி இருக்குல்ல ஆஸ்திரியா, அங்க இருந்து தான் வந்திருக்கேன்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த சைனாக்கார அந்த போட்டோகிராஃபர் லேடி கிட்ட மேடம் நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆடுல மாடலா வந்துருப்பீங்க தானே, அது நீங்க தானே அப்படின்னு கேட்டா டேய் சும்மா நானே அந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, தேவையில்லாம ஞாபகப்படுத்தாதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் அப்படியே ஓரக்கனால பாக்குறத அந்த போட்டோகிராஃபர் லேடியும் கவனிச்சிடுறாங்க. ஸோ அதனால உண்மையை ஒத்துக்கிற. ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ ஏதோ ஒரு இந்த டூத் பேஸ்ட் ஆடுக்காக வந்திருப்பாளாம, அதுல மட்டும்தான் நடிச்சிருந்திருக்கேன், அது அவ்வளோ ஃபேமஸ்லாம் இல்லை, ஏதோ இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு, நீங்களா பெருசா எடுத்துக்காதீங்க சரியானு சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டிரைவரும் பஸ் எடுத்துட்டு அப்படியே தொடர்ந்து திருப்பியும் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்களா. அப்படி வந்துகிட்டு இருக்கிற வழியில ஹீரோயினும் கம்ஃபர்டபுளா அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ தூங்கும் போது சின்ன வயசுல ஒரு கேரவன்ல தான் ஹீரோயின் அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பா போல. அவங்க அப்பா பயங்கர அபியூசிவான ஒரு பேரண்டா இருந்திருப்பாரு. அப்போ அந்த மெமரிஸ்ல அவளை பயங்கரமா ஹார்ன் பண்ணி அப்படியே பதட்டப்பட்டு கண்வெளிச்சு எந்திரிக்கிறாளா. அப்போ ரோட்ல அவங்க அப்பா ரோட் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவருக்கு இது இடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தும் போது பஸ் டிரைவரும் பிரேக்க போட்டுறாரு. ஏன்னா அந்த ஆள் மேல நீங்க வண்டி ஏத்திட்டீங்களான்னு கேட்டதுக்கு என்னமா பேசுறாங்கிறதா அந்த பஸ் டிரைவரோட ரியாக்ஷனா இருக்கும். இருந்தாலும் இவளே நம்பாம பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பின்னாடி எல்லாம் வந்து பஸ்ஸுக்கு அடியிலாம் செக் பண்ணி பாக்குறா. எஸ் யாரையும் ஏத்துல, யாரும் வரல. இருந்தாலும் அந்த ஆளை நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கும் போது அவ்வளோ மயான அமைதியில தூரத்துல ஒரே ஒரு விண்மில் மட்டும் சுத்துற அந்த சத்தங்கிறத கேட்கும். ஏமா ஓசியில கூட்டு வந்தா ஏமா அப்படிலாம் டார்ச்சர் பண்றேன்னு டிரைவரும் ஹீரோயினா வண்டிக்குள்ள ஏற சொல்லிட்டு கிளம்பலான்னு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. போதாத குறைக்கு கேர்ட்டோட அப்பாவும் வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணியா இப்படி ஸ்டார்ட் பண்ணியாங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நைட்டே ஆயிரும். ஏதாவது பிரச்சனையா இருக்குமான டிரைவர் வண்டிக்கடியில பூந்தெல்லாம் ரிப்பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேர்ட்டோட அப்பா தான் இறங்கி வந்துட்டு இப்படி நைட்டு ஃபுல்லாலாம் இதே இடத்துல இருக்க முடியாது, உங்க கம்பெனில இருந்து பேக்கப்புக்கு ஏதாவது வண்டியை இது வர சொல்லுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க வேணா வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னா கம்பெனில வேலை செய்யற நபர்கள்னா அது நான் மட்டும்தான், கம்பெனில இருக்கிற பஸ்னா அது இது மட்டும்தான், அதனால ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஃபர்தரா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எதுவும் பண்ண முடியலன்னு பஸ்ஸுக்குள்ள வந்தவருமே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உதவிக்கு யாராவது வர வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது எல்லாருமே மொபைல்ல சிக்னல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. யாருக்கும் சிக்னல் இல்ல. உடனே பின்னாடி அமைதியா கொடுத்துட்டு இருந்த அந்த ஜாக் எல்லாம் செமையா காண்டாய் கத்த ஆரம்பிக்கிறான். கத்தரை தவிர வேற ஏதாவது ஐடியா உருப்படியா இருந்துச்சுன்னா சொல்லியான்னு கேர்ட்டோட அப்பாவும் கேட்கும் போது இவங்க இப்பதான் ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா திருப்பி அந்த வில்லேஜுக்கு போகணும்னா ஒரு 1 ஹவராவது இவங்க நடந்தாகணும். சோ அதை வேலைக்கு ஆகாது, வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்க அப்ப நம்ம ஹீரோயின் தான் வேணும்னா இங்க காட்டுக்குள்ள ஒரு காற்றாலை இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அங்க இது ரேடியோ இருக்குமோ அது மூலமா உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடலாமோன்னு, என்னால தானே நீங்க வண்டி நிறுத்தினீங்க அதனால நானே போறேன்னு அவ போகும்போது அந்த ஜாக்குங்கிற நபருமே ஹீரோயினுக்கு துணையா வரான். அப்போ அந்த டாக்டர் கூப்பர் இருக்கிறாருல அவர் ஒரு மேப்பை கொண்டு வந்துட்டு டிரைவர் கிட்ட காமிச்சு தலை இப்ப நம்ம இருக்கிற இந்த லொகேஷனுங்கிறது இதோ இந்த இடம் மேப்ல கரெக்டா, கரெக்ட், ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்க உனக்கு விண்ட்மில் வந்துச்சு, எங்க உனக்கு காற்றாலை இருக்குதுன்னா அந்த இடத்துல மேப்ல காற்றாலை இல்ல, ஆனா இப்போ நேர்ல காட்டுக்கு நடுவுல அந்த காற்றாலைங்கிறது இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஜாக்கும் வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன நல்ல கெமிஸ்ட்ரிங்கிறது கிக் ஆஃப் ஆகுற மாதிரி தெரியும். அப்போ அந்த ஜாக் காட்டுக்குள்ள ஒரு பூட் ஒன்னு இருக்கிறதா பாக்குறான். அந்த பூட்டுங்கிறது நேத்து நைட் அவன் ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருந்திருப்பான்ல, அங்க போயிட்டு பேனிக் ஆனவன் அந்த லேடிய அடிச்சு போட்டிருந்திருப்பான். அந்த லேடி போட்டிருந்த ஷூ தான் இது. அதை பார்த்துட்டு அப்படியே அவன் பேன நின்னுகிட்டு இருக்க சடனா அந்த ஜாக் பொத்துன்னு கீழே விழுகிறான். உன் கால் என்னடா ஆச்சுன்னு ஹீரோயின் ஷாக் ஆக அப்பதான் காட்டுறாங்க அவன் காலை யாரோ அப்படியே ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கில்லரை பார்த்தோன்னே ஹீரோயின் தெரிச்சோட ஆரம்பிக்க அந்த கில்லர் ஜாக்கோட ஃபேஸ்ல முதிச்சு அவன் தலைய உடைக்கிறான். அலறி அடிச்சுட்டு வந்த ஹீரோயின் உடனே வேன்ல இருக்கிற எல்லாருக்கிட்டும் அந்த ஜாக்கை யாரோ ஒருத்தங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு பதர்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இருந்தாலும் அந்த டாக்டர் கூப்பர் தான் நம்ம கேர்ட்டோட அப்பா கிட்ட அவளோட பேக்ல சில மாத்திரைகள்லாம் இருக்கிறத பார்த்தேன், அவளுக்கு ஏதோ கொஞ்சம் இந்த ஹலூசினேஷன் மாதிரிலாம் வரும் போல, அந்த மாதிரி தான் காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பார்த்து பயந்துருப்பான்னு சொன்ன விஷயம் நம்ம ஹீரோனோட காதுல விழுந்துருது. யார பாத்துடா பைத்தியன்னு சொல்ற, அங்க ஒருத்தன் செத்துருக்கான், நான் உயிரை கையில பிடிச்சி ஓடி வந்திருக்கேன், நான் பைத்தியன்னு சொல்றடா அப்படிங்க மாதிரி செமையா சண்டைக்கு போனா அந்த டாக்டர் கூப்பர் நம்ம ஹீரோயினா இப்போ ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க பாருத்தங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட லூசு பையலேன்னு ஹீரோயினுக்கு சரியான காண்டாகும் போது வெளியில இருந்து அந்த கில்லர் பாக்குற மாதிரி இருக்கும். சடனா ஒரு பறவை அவங்க பஸ்ல வந்து அடிக்குமா, அது சும்மா ஜன்னல்ல வந்து அடிச்சோன்னுமே இருக்கிற எல்லாரும் பயந்து போயிட்டு அப்படியே பஸ்ஸோட ஒரு பக்கமா போக பஸ் சாய ஆரம்பிக்குது. கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல இருக்கிற எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. ஆனா
ஏன் அந்த கேர்ட்டுங்கிற பையனை வேகமா கீழே இறக்குறேன்னு தள்ளி விட்டுருவாளா. கீழே விழுந்தவனுக்கு கையில் அடிபட்டு இருந்திருக்கும். அந்த பையனோட அப்பங்காரன் ஹீரோயின்கிட்ட சண்டைக்கு வருவான். ஏன்னா அந்த பையனுக்கு ரத்தங்கிறது வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நிக்காது. சாதாரண ஒரு பறவையை பார்த்து எதுக்கிட்டு இப்படி பயந்து போனோன்னு செம்மையா கத்தி விட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த டாக்டர் கூப்பர் தான் சரி சரி விடுங்க, இந்த விண்மில் இங்கே தானே இருக்கு, அங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், அதை போய் எடுத்து நம்ம மருந்து போட்டுக்கலாம்னு சொன்னா ஹீரோயின் போக வேண்டாம்னு சொல்லுவா. அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. போறது சரியா இருக்காது. உடனே டாக்டர் கூப்பர் அந்த கர்ட்டோட அப்பா கிட்ட எனக்கு என்னமோ சரியான லூஸ்ன்னு நினைக்கிறேன், இவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், எங்கேயாவது அவளையும் காயப்படுத்திக்கிட்டு நம்மளையும் காயப்படுத்தினா பிரச்சனை ஆகும்லன்னு சொன்னா அந்த போட்டோகிராஃபர் லேடி தான் ஓகே ஓகே ரொம்ப ஓவராலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க போங்க நானே இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வா வா அவனுங்க கிடக்குறானுங்க, ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிடக்கூடாது, உடனே எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு பழிய தூக்கி போட்டுருவானுங்க, நீ கவலைப்படாத சரியான நம்ம ஹீரோயினை ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு வருவாளா. அப்போ அந்த சைனாக்காரனும் பின்னாடியே தானே வந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு காட்டுக்குள்ள அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாய் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பிரிஞ்சு போக இவங்க எல்லாரும் ஃபர்தரா நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்ட ஒரு சர்ச் இருக்கிறத கவனிக்கிறாங்களா. உடனே அந்த டிரைவர் தான் சரி சரி எதுக்கு பையனை கூட்டிட்டு நீங்க எல்லாரும் வந்துகிட்டு இங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க, நான் போய் அந்த காற்றாலையில ஆளுங்க கீதி இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரேன்ட்டு அவன் தனியா பிரிஞ்சு போயிடுவான். உள்ள வந்த இவங்களுமே ஓகே யாருமே இல்ல போல, இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ வசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி சரின்னு அங்க இருக்கிற அடுப்பெல்லாம் எடுத்து அப்படியே தீயெல்லாம் மூட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிரைவரும் வரான். வந்தவன் நான் போன அந்த இடத்துல அப்படியே கதவுகள்லாம் லாக் ஆயிருந்தது, உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பானா. அந்த கர்ட்டோட அப்பாவுக்குலாம் சமகாண்டாகும், என் பையனுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுடா, என்னடா நீ அசால்ட்டா இருக்கிறங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில நம்ம வேலையை பார்த்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லக்குள்ள அப்பதான் அவனுங்களுக்கு அந்த ஜாக்க பத்தின ஞாபகமே வருது. ஆமா ஜாக்குமே இந்த விண்மில் கிட்ட தானே வந்திருந்தான், என்ன நீ எதையோ பார்த்து பயந்து ஓடி வரும்போது அவனை அங்கேயே காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்கும் போதுதான் ஆமா இந்த சைனாக்காரன் எங்குங்கிற ஒரு கேள்வியும் வருது. அந்த காட்டுக்குள்ள தன்னோட நாயை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த சைனாக்காரன் தன்னோட பாட்டியோட சேர் இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்த உடனே அவங்க பாட்டியை நினைச்சு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த கில்லருங்கிறவன் பின்னாடி வருவான். ஆனா அந்த கில்லர் நம்மளை கொலை பண்ண போறான் அப்படிங்கறத இந்த சைனாக்காரன் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே இங்க சர்ச்ல அந்த சைனாக்காரனா இருக்கட்டும் இப்ப அந்த ஜாக்கா இருக்கட்டும் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லி 4 பேர் பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்களா. கான்வர்சேஷனுக்குள்ள மூக்க நுழைச்சு அந்த கர்ட்டுங்கிற குட்டி பையன் தான் அறிவு இருக்கு அவங்களுக்கு எல்லாம், பெரிய ஆளுங்க தானே நீங்க, இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு திட்டம் போது அப்புறம் தான் கொஞ்சம் காம் ஆயிட்டு ஓகே ஓகே பொறுமையா யோசிப்போம். அப்போ அந்த டிரைவருக்கு அங்க ஒரு பேப்பர் கிடைச்சிருந்திருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இங்க பாருங்களேன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ஒரு டெத் வாரண்டா இருக்கும் போல. மில்லர் ஹென்ரிச்னு சூனியங்கள்லாம் பண்ணி சாத்தான்கள் கூட டீலிங்லாம் போடுற மாதிரியான ஒரு நபரை காலி பண்ண சொல்லி இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு டெத் வாரண்டா இருக்கும். உடனே அந்த டாக்டர் கூப்பர் தான் அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இது இது கதைப்பா மித்தாலஜி கதைன்னு சொல்லுவாரு. செவி வழி கதைகள் மாதிரி அவர் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்திருப்பாரு. இப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி மில்லர் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் சாத்தான் கூட டீலிங் போட்டு அதிகமான சக்திகள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு உடலை அவன் பெற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் நிறைய சாத்தான் வழிபாடுகள்லாம் பண்றதுக்காக மனிதர்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து சாகடிக்க ஆரம்பிச்சான். இந்த விஷயம் பிடிக்காம மேட்டர் தெரிய வந்தோடனே ஊர் மக்கள் ஒரு விண்மில்லோட ஒரு காற்றாலையோட வச்சு அந்த மில்லருங்கிறவனை எரிச்சு விட்டாங்களாமா. இது சாதாரண கதை தான் அவரு சொல்லும் போது அதுக்கு அந்த டிரைவரும் கதையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி எரிச்சு விட்ட அந்த ஒரு காற்றாலையும் இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு காற்றாலையும் ஒன்னா இல்லாத வரைக்கும் சந்தோஷம்னு சொன்னா அதை எப்படி நீங்க சொல்றீங்க, ஒன்னா இருந்துச்சுன்னா பிரச்சனை தானே ஹீரோயின் கேட்டதுக்கு குருட்டு கழுத அதான் இங்க இருக்கிற காற்றால எரிஞ்சு போகல அப்புறம் எப்படி ரெண்டு ஒன்னா இருக்குன்னு அந்த கர்ட்டோட அப்பா ஹீரோயின் மேல சம்மகான்னு இருப்பான். இப்போதைக்கு அந்த டாக்டர் கூப்பர் தான் ஓகே ஓகே யாரும் சண்டை போட்டு இருக்குன்னு தேவையில்லை, எந்த ஒரு முன்முடிவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, மேபி அந்த சைனாக்காரன் ஏதாவது அவசரம் வரமா ஒதுங்கி இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால கண்டிப்பா அவன் திருப்பி வருவான், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பான். என்னதான் ஹீரோயின் அங்க அமைதியா உட்காரலான்னு இருந்தாலுமே அந்த கர்ட்டோட அப்பா சும்மா விடுற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயினை நசா நசன் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பானா. சை இவன் கூட உட்காந்துருக்கிறதுக்கு நான் வெளியே வந்து நிப்பேன்னு ஹீரோயின் அங்க நின்னுகிட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்தா அந்த டாக்டரும் கவலைப்படாத புள்ள அவன் ஒரு பேரண்டா இருக்கிற காரணத்தாலதான் இவ்வளவு கோவப்படுறான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இந்த கூப்பர் மேலேயும் கோவம் வருது. ஐயோ நான் மென்டல் இல்னஸ்க்காக மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேங்கிறத சைக்கோங்கிற மாதிரி நீதானையா சொல்லி வச்சிருந்தேன்னு இவன் மேல காண்டானா. இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல, அந்த ஒரு மெடிக்கேஷனை நீ எடுக்கிற அப்படின்னாலே கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு ஹலுசினேஷன்லாம் கண்டிப்பா ஏற்பட தான் செய்யும், அதனால நீ இப்போ பார்த்ததா சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையாலுமே நீ பார்த்து
பார்த்துருப்பேன்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லையில, அதை உன்னாலேயே சொல்ல முடியுமில்லான்னு கேட்கும்போது ஹீரோயின் அதை ஒத்துக்கிறா, தனக்கு அலுசினேஷன் வருங்கிறதெல்லாம். ஜாக் செத்து போனது உண்மை. ஜாக்கை கொலை பண்ணுறதுக்காக வந்த அந்த ஒரு நபர் அது உண்மைன்னு சொல்லும்போது, அப்போ அந்த டாக்டருக்கு அங்கே என்னமோ ஒன்று தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின்கிட்ட பேசுறதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்கு நடுவில் போக ஆரம்பிக்கிறான். ஐயோ எங்கேயா நீ மட்டும் காட்டுக்கு நடுவில் தனியாக போகிறேன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேன். அந்த ஆளோட கண்ணுக்கு மட்டும் அவன் கடைசியாக ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பான் போல. ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் இந்த டாக்டர் ட்ரக் எடுத்துருப்பான். அதனாலேயே ஆப்ரேஷன் தப்பாக போய் முடிய அந்த பேஷண்ட் இறந்துருப்பாங்க. அவன் பண்ண இந்த ஒரு தவறுங்கிறது அவனோட வாழ்நாள் முழுக்க அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. இப்பயும் அந்த தவறு தான். அந்த கில்லர் அங்க வந்து அந்த டாக்டரை கொலை பண்ணும்போது பயந்து போன ஹீரோயின் கத்த போகும்போது அந்த சைனாக்காரன் வந்து ஹீரோனோட வாயை போத்துறான். ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வரும்போது மற்றவங்க எல்லாருமே ஆமா டாக்டர் எங்கன்னு கேட்க, அந்த ஜாக்கை எந்த ஒரு டீமன் கொலை பண்ணுச்சோ அதே ஒரு டீமன் இப்போ இவரையுமே கொலை பண்ணிச்சுன்னு சொன்ன உடனே ரைட்டு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இவ கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருக்கணும், இவளை நம்ம விட்டு வைக்கிறது நமக்கு டேஞ்சர்னு அந்த ஜப்பான்காரனை தவிர இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா தன்னை அடிக்க வரும்போது எப்பவுமே ஓடி ஒளிஞ்சுக்கோ போல. ஸோ இப்போயுமே இவங்க எல்லாரும் தன்னை கார்னர் பண்றது தான் அப்பா அடிக்க வர மாதிரியும் அப்பா ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமா பிரேக் ஆகி அழுக ஆரம்பிப்பாளா. டெஃபினட்டா ஒரு லூஸ் தான், அப்படியே ஒரு கயிறை போட்டு இவளை கட்டி வச்சிடலாம் தான் இருப்பாங்க. ஆனா அப்பதான் அந்த சைனாக்காரன் இங்க ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்களேன்னு கூப்பிடுறான். விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே பாவம் பண்ணவங்க, நம்ம எல்லாருமே பெரிய தவறுங்கிறத பண்ணியிருந்திருக்கோம், மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தவறு பண்ணியிருந்திருப்போம். அந்த பாவத்துக்கான தண்டனையா தான் இந்த இடத்துல அந்த டீமன்ங்கிறது நம்மளை கொல்றதுக்காக வருது. ஈவன் அந்த ஒரு டீமன் என்னையுமே கொல்றதுக்காக தான் வந்துச்சு. வயசான காலகட்டத்தில் எங்க பாட்டியை என்னால பாத்துக்க முடியலன்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா ஜென்யூனாவே எங்க பாட்டியை நான் அன்னைக்கு அப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கில்ட்டுங்கிறது இருக்கதான் செய்யுது. எனக்குள்ள அந்த கில்ட் இருக்கு, நான் அந்த தப்பை நினைச்சு வருந்துறேன், அதை நான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீமன் என்னை உயிரோட விட்டுட்டு போயிருச்சு. ஆனா நீங்க செஞ்ச பாவங்களை நீங்க உணராம இருந்தீங்கன்னா நீங்களுமே சாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா டெவலு சாத்தான் பாவம் புண்ணியம் என்னடா வளரிட்டு இருக்கிறங்கிற மாதிரி தான் அந்த கேர்ட்டோட அப்பர் ரியாக்ஷனுங்கிறதே இருக்கும். அதுவே அந்த கொலைகாரன் இப்போ கொல்லப்பட்ட அந்த ஜாக்கா இருக்கட்டும் அந்த டாக்டரா இருக்கட்டும் ரெண்டு பேரோட பாடியும் கொண்டு போய் அந்த காற்றாலை இருந்துச்சுல, ஸோ அங்க இருக்கிற ஒரு ரூம்ல தான் அப்படியே கட்டி தொங்க விடுறான். நேரம் ஆக ஆக வெளியில காத்துங்கிறது பலமா வீச ஆரம்பிக்க அந்த காற்றாலையும் சுத்த ஆரம்பிக்குது. இங்க ஹீரோயினும் மற்றவங்க எல்லாரும் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ரேடியோ ஆன் ஆகுற மாதிரி சத்தம் கேட்கும். அங்க இருக்கிற ஒரு பழைய ரேடியோல தான் பாட்டு வந்துட்டு இருக்குமா, அதை அவ ஆஃப் பண்ணும் போது இன்னுமே பாட்டு சத்தங்கிறது கேட்கதான் செய்யுது. அந்த சர்ச்சுக்கு இவங்க உள்ள வந்தாங்கல்ல, அந்த வழியா நிறைய வெளிச்சங்கிறது தெரிய இவளும் போய் எட்டி பாக்குறா. நல்லா மதியான நேரத்துல அவங்க அப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஒரு கேரவன் அந்த இடத்துல இருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள போனவன் அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற அவங்க அப்பாவை பார்த்துட்டு கூடவே நம்ம ஹீரோயினோட தம்பி ஒருத்தனும் தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனை மட்டும் அழகா கூட்டிட்டு வந்து வெளியில ஒரு சோஃபால படுக்க வச்சு இனிமேல் இந்த குடிகாரனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்க அப்பாவை பெட்ரோலை ஊத்தி அந்த கேரவன்ல கொளுத்தி விட்டு வெளியில வந்துருவா. ஆனா வந்து பார்த்தா அங்க சோஃபால அந்த பையன் இருக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் பண்ண பாவங்கிறது இதுதான். அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது கொளுத்தி விடுறேன்னு சொல்லி தன்னோட தம்பியும் உள்ளே வச்சு கொளுத்தி விட்டு இருந்திருப்பா. இந்த விஷயங்கள்லாம் ஒரு கனவு மாதிரி வந்து அவ பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோகிராஃபர் லேடி தான் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. என்ன கெட்ட கனவா, சரி சரி பொறுமையா இருன்னு. அப்பதான் ஜன்னல் வழியா வெளியில இருக்கிற அந்த காற்றாலையா பாக்குறாங்க. அதுல லைட்டுங்கிறத எரிஞ்சுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா ஆளுங்க இருப்பாங்கன்னு. அந்த சின்ன பையனோட அப்பா அந்த சின்ன பையனை சேஃபா இங்கேயே இருக்க சொல்லிட்டு அந்த டிரைவரை கூட்டிட்டு தான் போறாரு. என்ன தைரியம்னா நம்ம ஹீரோயினை இப்ப கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் பையனை விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபர் லேடி அந்த சின்ன பையனோட கட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிருந்திருக்கும் போல, அதை திருப்பி அவிழ்த்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையனுக்கு மேபி இந்த சைனாக்காரன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சவங்களா இருப்போமோ அதனால தான் வந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கங்கிறதே இருக்கும். அந்த போட்டோகிராஃபர் பெருசாக அதை நம்பல அப்படின்னாலுமே அவ்வளோ ஒரு பாவங்கிறத ஒன்று பண்ணியிருந்திருக்கா. அவள் ஒன்ஸ் மாடலிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவளுக்கு ரைவலாக இன்னொரு ஒரு அழகான ஒரு மாடல் இருந்திருப்பாங்க. அண்ட் அழகாக மட்டும்தான் இருந்திருப்பாளே தவிர அவளோட கேரக்டர்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவளோட அழகு தானே அவளோட இந்த திமிருக்கு காரணம்னு கிரிமினல்ஸை வச்சு அவளோட அழகை சிதைக்க வச்சா. இதுக்கு மேல நமக்கு கரியரே இல்லைன்னு சொல்லி அவளே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாளாமா. ஆனா இந்த விஷயத்த அந்த போட்டோகிராஃபர் லேடி சொல்லும் போது அவ சரியான கோலையா இருந்திருக்கா, அதனால தான் இறந்து போயிட்டாங்கிற டோன்ல சொல்லக்குள்ள உடனே ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்த்து டேய் அப்ப நீ என்னடா பண்ணுன்னு ஷாக் ஆக. அப்ப அந்த சைனாக்கார இவங்க யாரையுமே கண்டுக்காம இவங்க மூட்டி வச்சிருந்திருக்க அந்த நெருப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு சில மந்திரங்கள்லாம் ஒதுக்கிட்டு இருக்க. அதுவே
தீ கம்மியாகிட்டு இருக்குதா, அதனால போய் வெளியில விறகு எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த போட்டோகிராஃபர் லேடி வெளியில வருவாங்க. அப்போ வெளியில டெக்கரேஷனுக்காக இந்த லேண்டன் லைட்லாம் தொங்கிடுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கிற மாதிரியும் அங்க நிலத்துல ஒரு 2 அடி அகலத்துல ஒரு சின்ன ஒரு குளம் மாரி ஒண்ணு இருக்கும். அத பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் அவளோட ஃபேஸ்லாம் தெரியுமா? அவ மாடலா இருந்த டைம்ல எப்படி இருந்திருந்திருப்பாளோ அந்த மாரியான ஃபேஸா இருக்கும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தெரியிற ஃபேஸ்ங்கிறது ஒரு கத்திய எடுத்து அதோட கன்னத்திலே ஒரு பெரிய கோட போட்டு அப்படியே அதோட கன்னத்தையே கிழிச்சுக்க, இவ பயப்பட்டு எந்திரிக்கிறதுக்கு அடுத்த செகண்டே டக்குன்னு உள்ள இருந்து ஒரு கை வந்துட்டு அவளை புடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஆனா இது எதுவுமே தெரியாம அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த சைனாக்காரன் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அப்போ அங்க அந்த நெருப்புல அந்த புகையில சம்திங் அந்த கில்லரோட உருவங்கிறது வருது, அந்த டீமனோட உருவங்கிறது தெரியுது. பேரலா அந்த கர்ட்டோட அப்பாவும் டிரைவரும் அந்த காற்றாலைக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு அந்த 2 பாடியும் பார்த்துட்டு ஷாக் ஆக, அப்படின்னு அந்த பைத்தியக்காரி சொன்னது அதெல்லாம் உண்மைனா என் பையனை காப்பாற்றணும்னு வேகமா அவன் ஓடி வரும்போது எப்படியோ தன்னோட பையனுக்கு அங்க எதுவும் ஆகல, சேஃபா தான் இருக்கிறான்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்து நான் தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நீ சொன்னதெல்லாமே உண்மைதான்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டுமே மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோகிராஃபர் லேடியை காணோங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா அந்த டீமன் தூக்கி இருந்திருக்கும். இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது அந்த சைனாக்காரன் தான் நாம அந்த காற்றாலையை கொளுத்தி விடணும்னு சொல்லுவான். எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் அந்த காற்றாலையை கொளுத்துனாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணாதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு. அப்போ அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி சந்தேகத்தோட, சரி நீங்க என்ன பாவம் பண்ணீங்க, நான் வேணும்னா சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு. காலையில இருந்தே நானும் அம்மாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா என்னால சுத்தமா முடியல. அம்மா கூட நீங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இத்தனை நாள்ல நீங்க இன்னைக்கு தான் என் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. அதுல தான் எனக்கு இன்னுமே சந்தேகங்கிறது அதிகரிக்குது. கமான் டேட், அம்மாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. இங்க பாரு, எனக்கும் அவளுக்கு வேணாலும் டிவோர்ஸ் ஆயிருந்திருக்கலாம், இருந்தாலும் நீயும் எனக்கும் பையன் தானே, நீ என்னோட பையங்கிற பட்சத்துல நான் எப்ப வேணாலும் உன்னை வந்து மீட் பண்றதுக்கான உரிமைங்கிறது இருக்குதுல்ல. ஆனா கோர்ட்ல கேஸ போட்டு உன்னை வந்து நான் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்க அந்த சிரிக்கி, அதனாலதான் முடிச்சுட்டேன்னு கோவத்துல மொத்த விஷயத்தையும் அவர் வளரீர. இதை கேட்ட அந்த பையன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியில ஓடி போயிடுவான். பையன் எங்க போனோன்னு தெரியலையே, வெளியில வேற ஆபத்து இருக்கேன்ட்டு அவரும் வெளியில வருவாரு. ஆனா வந்தவர் ரொம்ப தூரம் போக அந்த குட்டி பையன் ஆக்சுவலி அங்க சர்ச்சுக்கு முன்னாடியில் இருக்கிற மரத்துக்கிட்ட தான் உட்காந்து இருப்பானா. நம்ம ஹீரோயின் தான் போய் அவனை சமாதானப்படுத்தலான்னு இருக்க, அவங்க அப்பா சொன்னது உண்மையா இருக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த பையனுமே அவங்க அம்மாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே அந்த பையனை தேடி வந்து அவங்க அப்பாவும் நேரா அந்த காற்றாலைகிட்டே போயிடுவாரு. அப்போ அங்க போன் ரிங் ஆகுற மாதிரி தெரியுமா, ஒரு ஹேண்ட்பேக்ல தான் போனுங்கிறது இருக்கும். அதை எடுத்து பார்க்க அதுல சில போட்டோஸ்லாம் இருக்கும். அது அவங்க ஃபேமிலியா எடுத்த போட்டோஸா இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஆள் தன்னோட ஒய்ஃபை கழுத்து நெரிச்சு கொண்டு வந்திருப்பான். அந்த போட்டோஸுமே இருக்குமா. அப்போ அவனோட கழுத்துல ஒரு கயிறை போட்டு அப்படியே அவனோட கழுத்தை நெரிச்சு அந்த டீமன் சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது மொபைல் கீழே விழுந்துருக்கும்ல. இங்க என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயமுமே பேரலா அந்த சின்ன பையனோட மொபைல்லையுமே அப்படியே காட்டும். ஸோ இப்போ அவங்க அப்பா இறந்து போறதையுமே கண் கூட பார்த்து எதுவுமே பண்ண முடியாம அழுது புலம்பிட்டு இருப்பான். அதுவே அந்த சைனாக்காரனும் டிரைவரும் அந்த மில்லை எரிச்சு விடுறதுக்காக அங்க சர்ச்ல ஏதாவது ஃபியூல் கீது இருக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்களா. அப்போ இவங்களுக்கு ஒரு கேன் ஒன்று கிடைக்கும். கேனும் கூடவே ஒரு பைப்பு ஒன்று கிடைக்கும். அப்படின்னா நம்ம போய் பஸ்ஸில் இருக்கிற ஃபியூலை எடுத்துட்டு வரலாமான்னு கேட்கும்போது அந்த டிரைவருக்கு இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. அப்படியே அந்த சைனாக்காரனை கிட்ட கூப்பிட்டு கத்தி எடுத்து சொருவுறான். இந்த டிரைவருமே இந்த டீமனுக்கு தான் வேலை பார்க்குறான் போல, வேணும்னே இவங்க எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயினும் அந்த குட்டி பையன் கர்ட்டும் உள்ள வரக்குள்ள இப்போதான் உள்ள அந்த சைனாக்காரனோட பாடி இருக்குதுல்ல, அதனால எங்கேயாவது நம்மளை பத்தின விஷயம் தெரிய வந்துட போகுதுன்ட்டு, இதோ இங்க பாத்தீங்களா கேன், நம்ம போய் வண்டியில இருக்கிற பெட்ரோலை எடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறான். அங்க போயிட்டு அந்த வேன்ல இருக்கிற அந்த பெட்ரோல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் நேரா அந்த விண்மேல இருக்கிற அந்த காற்றாலை இருக்கிற இடத்துக்கு தான் வராங்களாம். அந்த சின்ன பையன் கிட்ட நீ உள்ள வர வேண்டாம், நீ வெளியிலேயே வெயிட் பண்ண சரியானு நம்ம ஹீரோயினும் அந்த டிரைவர் மட்டும் தான் உள்ள போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பெட்ரோல் எடுத்துட்டு வந்த எல்லாத்தையுமே வந்து அங்கிட்ட இங்கிட்ட இறச்சிக்கிட்டு இருப்பாளாம். சரி அதை கொளுத்தி விடலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாடி மாதிரி ஒன்று இருக்குமா, அதுக்கு மேல லைட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னடான்னு பார்க்கலான்னு இவ போகக்குள்ள யாரோ அவளோட காலை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. அது அந்த டீமனா தான் இருக்கும். டிரைவர் காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நான் எதுக்குமா என் மாஸ்டர் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற போறேன்னு அவன் நக்கலா பதில் சொல்லுவான். ஹீரோயினை காலி பண்றதுக்காக அந்த டீமன் அவளை தூக்கிக்கிட்டு வெளியில போக வெளியில இருக்கிற அந்த குட்டி பையன் இதெல்லாம் பார்க்க தான் செய்யறான். அப்போ அந்த குட்டி பையனை அந்த டிரைவர் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, ஓகேடா குட்டி பையா, நீ சின்ன பையனா இருக்கிற காரணத்தால உனக்கான சாவுங்கிறத நான் PG-13 தரேன், வழியே இல்லாம சாக வைக்கிறேன் சரியான்னு சில டூல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பானா. ஆனா
உஷாரா அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு லைட்டரை பார்த்தோன்னுமே அதை அப்படியே கொளுத்தி கீழே போடுறான். அவ்வளவுதான், அந்த காற்றாலை எரிய ஆரம்பிக்குது. வெளியில அந்த டீமனும் ஹீரோயினும் ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளியிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த காற்றாலை எரியறங்காட்டி அந்த டீமனும் எரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக வேகமா அந்த காற்றாலைக்குள்ள போக அந்த டிரைவர் அப்படியே அந்த சின்ன பையனை தூக்கி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருப்பானா. ஹீரோயின் தான் வச்சிருக்க ஒரு குட்டியை கத்தியை வச்சு அவனை பயமுறுத்தலான்னு இருந்தா. அதுக்கெல்லாம் அவன் பயப்படல. ரேதர் நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு வரும்போது அந்த கத்தியை வச்சு கழுத்துல ஒரு கோடு இழுத்து விட்டுறான். உடனே அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு வெளியில வரும்போது அவ்வளவுதான், அந்த சாத்தான் அழிச்சாச்சு, விண்மிலையும் எரிச்சாச்சு, எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், உயிர் தப்பிச்சிட்டோன்னு இவங்க 2 பேருக்கு பயங்கர ஹாப்பியா இருக்க. அப்ப அந்த பையன் எதையோ பார்த்து பயப்படுறான். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காற்றாலைய பக்கத்துல அந்த டீமன்ங்கிறது வந்து நிக்க அப்படியே ஒரு சங்கிலி கூட இருக்கிற ஒரு பிளேடை வச்சு நம்ம ஹீரோனோட முகத்தை பெனட்ரேட் பண்ணி அப்படியே அவளோட பாடியை இழுத்துட்டு போக அதுக்கப்புறம் அந்த விண்மெலுங்கிறது அப்படியே எரிஞ்சு அங்க சாம்பலாகி கீழே விழுந்துருது. ஆனா அந்த ஒரே ஒரு பையனை தவிர அந்த இடத்துல வேற யாருமே உயிரோட இல்லை. ஆனா அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த பையன் தப்பிச்சானா பொழைச்சானான்னு தெரியல. ஆனா அந்த டிரைவர் உயிரோட தான் இருக்கிறான். கவுழ்ந்து போன அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அவன் திருப்பி ஊருக்கு தான் போறான். போனவன் எப்படி போன தடவை நம்ம ஹீரோயின் டிக்கெட் இல்லாம உள்ள ஏறினாலும் அதே மாதிரி கடைசி பேசஞ்சரையும் பாவம் பண்ணவங்களுக்கு சங்கத்தில கண்டிப்பா இடம் இருக்குதுன்னு உள்ள ஏத்திட்டு அவங்களையும் அதே விண்டுமிலுக்கு கூட்டிட்டு போக அங்கேயே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி என்ன நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.